அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு பொதுக்குழுனா எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு செயலா இருக்கும், நீங்க என்ன சொல்லுங்க? சிறப்பு வாய்ந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி, வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் துவங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அனைவருமே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மிக எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் அருகிலே வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலே இப்ப இருக்கும் சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடம் மிக அதிருப்தியில் இருக்கிறது. இன்னைக்கு புயல் வெள்ளம், அதேபோல எந்த வேலையும் அவங்க செய்யல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. ஆகவே இன்றைக்கு அது மட்டும் இல்லை, இன்றைக்கு தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், ஏழைகள், நடுத்தவர்கள் எல்லாமே மிக அதிருப்தி இருக்காங்க. எந்த வேலை நடக்கல, எந்த திட்டங்கள் கொண்டு வரல. ஆகவே எடப்பாடியார் எப்ப முதலமைச்சர் வருவார் எதிர்பார்த்திருக்காங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஆகவே இந்த பொதுக்குழுவில் மக்களுக்கான பல தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில் 40 பெறுவோம். அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் தலைமையில் 200 தொகுதிகள் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். அப்போதுதான் தமிழ்நாட்டுக்கு விடிவாகும் என்று மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது நடக்கும். அதுக்கு முன்னோடியாக இந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதே நிலைப்பாடு தானா? அது தொடர்பாக அந்த பொதுக்குழு ஏதாவது அறிவிப்பு, இந்த பொதுக்குழுல முடிவெடுக்கப்படும். என்னன்னா அவருக்கு திரும்ப அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய, நீ கேட்ட கேள்விங்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் இதை திரும்ப சொல்றாங்க. இல்ல முன்னாடி கூட்டணி பின்னாடி கூட்டணி, தெளிவா எங்களது பொதுச் செயலாளர் தெளிவா அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அனைவருடைய கருத்துக்களை கேட்டு அறிவிச்சார். அதுக்கப்புறம் தெளிவா சொன்னார் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி தெளிவா பேட்டியிலே சொல்லிட்டாரு. ஆனா அவங்க மட்டும், மத்தவங்க யாரும் பேசல. இன்னைக்கு சிறுபான்மையர் ஓட்டு முழுமையா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஏமாத்தி அவங்க நாங்க வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிறுபான்மை எப்பவுமே எங்க பக்கம் சொல்லி சிறுபான்மையருக்கு எதுவுமே செய்யணும் அவங்க சிறுபான்மையருக்கே தெரியும். ஆகவே இன்னைக்கு அந்த ஓட்டெல்லாம் விலகி எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வருகின்ற காரணத்தால் அவங்க முன்னாடி பின்னாடின்னு சொல்லி பேசி அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு சில ஊடகங்கள் அப்படியே இருக்காங்க. ஆனா நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு எல்லாம் மாறிட்டாங்க. இன்னைக்கு மழை வெள்ளத்திலையும் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தை சரியா காமிக்கல, இன்னைக்கு ரெண்டாவது நல்லா காமிச்சிங்க. ஆகவே எடப்பாடியார் பொழுது தெளிவு எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவா இருக்கு. அவரு தெளிவுபடுத்திட்டாரு. இந்த கேள்வியே இல்லை. இந்த கேள்வி எழுப்புறது யாருன்னா அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு பயம், இந்த ஓட்டு போயிருமோன்னு சொல்லி போட்டு. நன்றி.